மார்னிங். ஸோ வேளாங்கண்ணி ட்ரிப் முடிஞ்சிருச்சு, அங்கேருந்து கிளம்பியாச்சு நாங்கள். ஸோ இப்போ நாங்கள் ஆன் த வே டு தஞ்சாவூர். பெரிய கோவில் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்றது பிளானு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. அருமையாக இருக்குல்ல இந்த லொக்கேஷன் பார்க்க, பாருங்களேன். சூப்பராக நல்ல ஒரு ஆக்சுவலி ஆஃப் ரோடு இல்லாத ஒரு க்ளீனான ஒரு ரோடு. சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு தென்னை மரங்கள், இந்த பக்கம் பார்த்தா வயல்வெளி, மேலே அழகான நீல வானம். அருமையாக இருக்குப்பா. அதுக்குன்னு பெரிய கவிதையெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, இவ்வளோ தான். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மார்னிங் டைமில் நாங்கள் ஆக்சுவலி ஏசி கூட போடல, விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்டோம். நல்லா சூப்பராக அந்த இயற்கை காற்று ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம அந்த டிராஃபிக் பொல்யூஷன் இல்லாத அந்த காற்றை சுவாசிச்சுட்டு போகும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ட்ராவல் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக என்னோடய மைண்ட் ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோயிலை முதல்ல பார்க்க போகிறோன்ற அந்த ஒரு எந்தூசியாசம் வர ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் அங்கே வேலை செய்கிற ஆட்கள்லாம் பார்க்கும்போது கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. நமக்கு வீட்டு வேலை செய்கிறதே அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் இவங்க, நான் சொல்கிறது பெண்களை, வீட்லேயும் அவங்களோட வேலைகளை முடிச்சுட்டு இங்கே வந்து இந்த வயல்வெளியிலையும் அவங்க செய்கிற வேலைகளை பார்க்கும்போது உண்மையாகவே ஹார்ட் ஒர்க்கிங்கான உமன்ஸ் தான். அவங்க எல்லாருக்குமே நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய சல்யூட் பண்ணோம். நம்ம கிச்சனில் ஒரு 3 பேருக்கு ஒரு 4 பேருக்கோ சமைக்கிறதுமே நம்ம அவ்வளோ பெரிய விஷயமாக கஷ்டமாக, நானே கூட என்னோடய குக்கிங் வ்ளாக்ஸ்லாம் நானே கூட பேசியிருக்கேன். பட் இன்றைக்கி இங்கே வந்து இதில் வேலை செய்கிற பெண்களை பார்க்கும்போது உண்மையாகவே அவங்க எல்லாருமே சிங்கப்பெண்கள் தான் எனக்கு தெரியுது. ஸோ பார்க்கலாம், போயிட்டுருக்கோம். ரீச் ஆன உடனே நான் அதெல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருத்துறைப்பூண்டி என்ட்ரி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் போயிடலாம் அப்படின்றாரு. ஆனால் கூகுள் பார்த்தீங்கன்னா 1 hour 55 minutes காமிக்குது. ஸோ அதுதான் பயமாக இருக்குது. ரோடு எப்படி இருக்குதுன்னு தெரில, ஏதாச்சும் ரோடு வேலை நடக்குதா என்னன்னு தெரில. ஏற்கனவே நேற்றே அதுலேயே டயர்டாக 3 மணி நேரம் வெயிட் பண்ணி போனோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு பார்த்தா, ஆனால் இவங்க காட்டுறதை பார்த்தா டைமிங் எக்ஸ்ட்ரா காட்டுது கூகுள். மக்களே, கோப்ரோ ஷேக் தெரியுதான்னு தெரியல, ஆனால் நான் இங்கே ரொம்ப ஷேக் ஆகிட்ருக்கோம். ஏன்னா ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா 24 kilometers காமிக்குது. ஸோ ½ hour ரீச் ஆகிடலாம். ஆனால் கூகுள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 40 minutes காமிக்குது. ஸோ ஐ திங்க் ரோடு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால தான் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் தஞ்சை பெரிய கோயில் போய் பார்க்க போகிறேன். ஸோ
நீங்களும் என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக என் கூட ட்ராவல் பண்ணி அந்த கோயிலை நம்ம எல்லோரும் சேர்ந்து ரசிக்கலாம். ஸோ கிட்ட போனவுடனே நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. கிட்ட வந்துட்டோம் மக்களே. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது தஞ்சை பெரிய கோவில். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு, நான் பார்க்க போகிறேன். ஸோ போகும்போதுலேருந்தே நானும் பார்க்குற மாதிரி நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போலேருந்தே எங்கேனா வியூ தெரியுதா அப்படின்னு தேடிட்டு இருக்கேன். கோயிலோட கோபுரம் ரொம்ப ஒரு அழகான கோவில். அதை நான் இன்னைக்கு தான் பார்க்கறதுக்கு எனக்கு குடுப்பனை கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி வியூ இங்கேருந்து தெரிய ஆரம்பிக்காது. ஆமாப்பா, நான் லைட்டாக பார்த்துட்டேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கோவில். அந்த காலத்துலேயே அது எப்படி இந்த அளவுக்கு கட்டியிருக்காங்கன்றது இன்னும் கூட வியப்பாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி, நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியுதா மக்களே? தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி ரொம்ப பயங்கர கூஸ் பம்ஸ் புல் அரிக்குது எனக்கு, ஏன்னு தெரில. நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோயிலை முதல் முறை பார்க்கும்போது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போயிட்டே இருக்கேன், கோயிலுக்காக வெயிட்டிங். அந்த கோயிலை பார்க்க போகிறேன்ற அந்த ஒரு எந்தூசியாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு. ஸோ வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இந்த இயற்கையில் ரசிச்சுட்டே சீக்கிரமாக நம்ம தஞ்சை கோயிலை போய் சேர்ந்துடலாம். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன். சான்ஸே இல்லைங்க. கோயிலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் எனக்கு. ஆனால் எனக்குன்னு இல்லை, உண்மையாகவே இதை பார்க்கும்போது சொல்கிறேன், இந்த கோயிலை முதல் முறையாக பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஒரு புல்லரிப்பு, அந்த கூஸ்பம் மொமெண்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அருமையான இந்த கட்டிடக்கலை சான்ஸே இல்லைங்க. எல்லோரும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் இது வரைக்கும் டிஜிட்டலாக தான் இந்த கோயிலை பார்த்துருக்கேன். நான் நேராக இதுதான் முதல் தடவை பார்க்குறேன். அருமையாக இருக்குது. இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது அந்த கோயிலோட அழகு இருக்குது பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. சொல்லிகிட்டே போகலாம். நாங்கள் போன அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ க்ரௌட் வேறு கோவிலில், ரொம்ப பயங்கர க்ரௌட் இருந்தது. உள்ளே போகலாம் வாங்க, இன்னும் நிறையா பேசலாம் கோயிலை பற்றி, வாங்க. உண்மையாகவே சூப்பரான ஒரு கோயில் அமைப்பு, சான்ஸே இல்லை. இந்த கோயிலை பற்றி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ராஜராஜன் சோழன் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காரு. இதோட பேர் பார்த்திங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் எல்லாருக்குமே தெரியும், தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாநிலம், தமிழ்நாடு. ஸோ இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த கோயிலையும் நம்ம சொல்லலாம். மூலவர் பார்த்திங்கன்னா பெருவுடையார், சமஸ்கிருதத்தில் வந்து பிரகதீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. உற்சவர் வந்து தியாகராஜர். தாயார் பார்த்தீங்கன்னா பெரிய நாயகி. உற்சவரோட தாயார்னு பார்த்தீங்கன்னா கமலாம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. தலவிருட்சம் வந்து இது வந்து வன்னி மரம். ஸோ சிறப்பு ஆராதனைகள், சிறப்பு திருவிழாக்கள் இந்த கோவில் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா மகா சிவராத்திரியும் சித்திரை திருவிழாவையும் ரொம்ப சிறப்பாக இந்த கோவிலில் வந்து கொண்டாடுறாங்க. இதோட கட்டிடக்கலை வடிவமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலை. கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க. ஏன்னா ஒரு கல்லை வந்து இந்த அளவுக்கு செதுக்கி இவ்வளோ நுட்பமாக இதை எப்படி அந்த காலத்தில் பண்ணாங்க, எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் இதை எப்படி பண்ணாங்கன்றது எல்லாரும் சொல்லும் போது எனக்கு தெரியல. நேராக வந்து பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் தான், ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம்.
தரிசனம். கல்வெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தமிழ் கல்வெட்டில் தான் செதுக்கியிருக்காங்க. இந்த நந்தி சொல்லணுன்னா மிகப்பெரிய ஒரு நந்தி, ரொம்ப நல்லா இருந்தது நேரில் பார்க்கும்போது. ரொம்ப ஒரு அருமையான நந்தி, அந்த நந்தியோட அமைப்பு ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆனால் நிறைய க்ரௌட் அன்னைக்கு கோவிலில், அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா ஆக்சுவலி நான் பார்த்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அன்றைக்கி நான் போனது உண்மையாகவே ஒரு ஸ்பெஷலான டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவிலில் எங்கே சுற்றியும் மனுஷனோட தலைகள் தான் இருந்தது, அவ்வளோ கூட்டம். ரொம்ப இப்போ நான் உள்ளே போனால் தான் தெரியும், எனக்கு சாமி பார்த்துட்டு போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த க்ரௌடை பார்த்தா எனக்கு எப்படி தரிசனன்றது தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு நான் வந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வந்து மூலவரை பார்க்காம போக முடியாதுன்னு சொல்லி முடிக்கல. செம்ம க்ரௌட், இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நான் எப்படி போய் பார்ப்பேன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ என் கூட சேர்ந்து டிஜிட்டலாக நீங்களும் பார்க்கலாம் வாங்க. ஸோ தரிசனம் பாருங்கள், அருமையான தரிசனம் நான் பார்த்துட்டேன். என்னோட டிஜிட்டலாக நீங்களும் ஒரு ஷார்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதுக்கு மேலே அங்கே வீடியோ எடுக்க முடியல, நான் அவ்வளோ தூரம் எடுத்தது பெரிய விஷயம். வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஸோ வெளியே வந்துட்டேன், அடடா அருமை சான்ஸே இல்லைங்க. உண்மையாகவே இந்த கல்வெட்டுகளை பற்றி பேச வார்த்தையே இல்லை, எவ்வளோ வேணாலும் பேசலாம். 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த கல்வெட்டுகள் இது எல்லாமே. 10ஆம் நூற்றாண்டில் இதோட வேலைப்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கட்டப்பட்ட நாளுன்னு பார்த்திங்கன்னா 7 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்க இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு. இதை வந்து முதலாம் ராஜராஜ சோழன் அவர் தான் வந்து இதை வந்து கட்டி முடிச்சிருக்காரு. அவர் தான் கட்டினாருன்றதை கூட அவர் சொல்லலை. ஏன்னா இதுக்கான எல்லாரும் சேர்ந்து தான் இதை கட்டணும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான சான்று இங்கே இருக்கிற ஒரு கல்வெட்டுலையும் அவர் செதுக்கியிருக்காரு. இதை கட்டின அத்தனை பேரோட நேமையுமே அதில் வந்து அவர் செதுக்கி வச்சுருக்காரு. நான் வந்து கல்வெட்டு தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து இந்த கோயிலில் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தேன். நான் அந்த ஷார்ட்லாம் கூட எடுத்திருக்கேன், உங்களுக்கு போக போக வீடியோஸில் அது எல்லாமே வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோப்ரோவில் நான் க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து கோயில் வந்து இன்றைக்கி வந்து ரிலாக்ஸான சூழ்நிலை இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறைய க்ரௌட் இருக்கும்போது நம்ம வந்து கேமரா கொண்டு போய் எடுத்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மேக்ஸிமம் வியூஸ் நான் எடுத்திருக்கேன், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ என் கூட நீங்களும் சேர்ந்து இந்த கோயிலை ரசிக்கலாம் வாங்க. அந்த வானம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும்போது அந்த கோபுரத்தையும் சேர்த்து பாருங்கள், செம்ம சான்ஸே இல்லாத ஒரு சீனிக் வியூங்க. இந்த லொக்கேஷன் அருமையாக இருக்குது, பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் பயங்கர வெயில் வேறு அடிச்சுது, அது ஒரு பக்கம். ஆனால் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே அத்தனை பேரும் நின்று அந்த கோபுரத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது மேலே இருக்கிற அந்த கல் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஒற்றை கல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் கேட்டேன் கொஞ்சம் பேர்கிட்ட, ஆனால் அதை எப்படி தான் அவ்வளோ ஹைட்டாக தூக்கிட்டு போய் வச்சாங்கன்னு உண்மையாகவே தெரியலிங்க. ஒரு பயங்கர ஒரு அதிசயமான விஷயமா இருக்குது. அதனால தான் மொத்த இந்தியாவுக்குமே இந்த கோயில் வந்து ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த தமிழ் வார்த்தைகள் பாருங்கள், இதில் நிறைய தமிழ் வார்த்தைகள் வந்து இருக்குது. இந்த தாலாம் கவனிச்சிங்களா, நிறைய தீ இதெல்லாம் வந்து அப்போவே இருந்திருக்கு. ஏன்னா சில வார்த்தைகள் வந்து சில எழுத்துக்கள் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணாமல் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போவும் நம்ம யூஸ் பண்ணுற சில தமிழ் எழுத்துக்கள் அப்போவே இருந்திருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்அப் எடுத்தேன், அதுக்குள்ளே நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. இதெல்லாமே சான்ஸே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏடனுக்கு இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இது எல்லாமே பார்த்தான். அப்புறம் இங்கே நிறைய சிவலிங்கங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இங்கே வச்சுருக்காங்க. இது என்ன பர்பஸ்ன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நிறைய இருந்தது. ஒரு 108 லிங்கம்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கணக்கா என்னன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா ஓப்பனாக நான் சொன்னது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ தெரியாத விஷயங்கள் எனக்கும் தெரியணுன்றதுக்காக தான். தெரிஞ்ச யாராச்சும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தஞ்சாவூரில் வாழ்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப கொடுத்து வச்சுவங்க, அது மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா அடிக்கடி இந்த கோயிலை போய் பார்க்கலாம், நாங்களாம் எப்போனா தான் போக முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய லைக்ஸ் கொடுங்க. இன்னும் நிறைய ட்ராவல் vlog உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். என் கூட நீங்களும் டிஜிட்டலாக இது எல்லாத்தையுமே ரசிக்கலாம். பாய்.